ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இங்கே ஒரு செல் ட்ரேட் வந்து எடுத்திருப்பேன். அதுக்கான ரீசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கேண்டில் நான் ட்ரேட் எடுத்தேன். அது எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தப்பாக அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணி இந்த கேண்டிலுக்கோசரம் வெயிட் பண்ணி நான் ட்ரேட் எடுத்தேன். அது வந்து எனக்கு வின் ஆகிடுச்சு. அதுக்கான ரீசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எடுத்துப்போம். இந்த கேண்டில் வந்து மொமெண்டம் மார்போசோ டைப் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலில் வந்து பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான்னு எடுத்திருக்கேன். ப்ரீவியஸாக பார்த்தா தேர்ந்தவங்களுக்கு பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேவா? இப்போது இந்த கேண்டில் எடுத்திருக்கேன். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்லர் தான் வந்து பையரோட ரூமில் என்ட்ரி கொடுக்குறான். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பையரோட ரூமில் செல்லர் வந்து என்ட்ரியை கொடுக்குறான். அகெயின் பார்த்தீங்கன்னா பையர் ரூம்லேருந்து பையர் வந்து பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்த ஃபஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்தது வந்து செல்லர் தான். ஸோ செல்லரால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? இந்த இடத்துல இங்கே கேட்கலாம், எப்படின்னா ப்ரோ இங்கே இப்படி இருக்குது கேண்டிலு. ஸோ இப்படி இருக்கே ப்ரோ, இந்த இடத்த ஃபஸ்ட்டு வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறான். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அகெயின் பார்த்தீங்கன்னா பையர் வந்து புஷ் பண்ணி இவ்வளோ பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். ஸோ பையர் தானே ப்ரோ இங்கே ஸ்ட்ராங்கு. ப்ரீவியஸாக பையர் வந்து இங்கே வந்து, அதாவது எக்ஸாம்பிள் சொன்னால் ப்ரீவியஸாக பையர் இங்கே வந்து ஹை வால்யூமாக இருக்கிற பையர் வந்து இங்கே ஓனாக வால்யூமே டிக்ரீஸ் பண்ணுறான். அப்போ செல்லர் தானே ப்ரோ வரணும்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? எனக்கா இந்த கேண்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இடத்த என்ட்ரி ஆகிற பையர் கேண்டில் தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து செல்லர் தான் என்ட்ரி கொடுக்குறான். அகெயின் பார்த்தீங்கன்னா பையர் வந்து இவ்வளோ பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். என்ன நடந்திருக்குன்னா பையர் வந்து, ஸோ இதுலேருந்து இது வரைக்குமே வந்து பையர் வந்து ஸ்ட்ராங் தான். இங்கே நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே என்ட்ரி ஆகிற செல்லரால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதாவது ப்ரீவியஸாக வந்து பையர் வந்து ஹை வால்யூமாக இருப்பான். இவன் நான் ஸ்ட்ராங்னு காட்டுறதுக்காக இங்கே வந்து வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல நான் வந்து சொல்லிவிடுவேன். ஓகேவா? இப்போது இந்த கேண்டில் எடுத்துக்கிங்கனாக்கா, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஹிடனாக ஹை வால்யூமாக இருக்கான். விசிபிளாக வந்து செல்லர் வந்து லோ வால்யூமாக இருக்கான். ஓகேவா? இப்போது இந்த இடத்த இந்த கேண்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இடத்த நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, அகெயின் பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து பையரோட ரூமில் என்ட்ரி கொடுக்குறான். செல்லர் வந்து பையரோட ரூமில் என்ட்ரி கொடுக்குறான். பையர் வந்து புஷ் பண்ணி இடனாக இருக்கிற பையர் வந்து இவ்வளோ பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். இந்த இடத்த ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இங்கே ஃபைட் பண்ணாத செல்லர் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஸோ ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இவ்வளோ பெரிய போன பையர் கேண்டோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஓகேவா? இங்கே போன பையர் கேண்டோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஆனால் அவனால் வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? இந்த ஹிடனாக இருக்கிற பையரோட வால்யூமை இங்கே ஃபைட் பண்ண செல்லரால் டிக்ரீஸ் பண்ண முடியல. அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பையர் வந்திருக்கேன். புரியும் நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லோவர் சைடு வந்து செல்லர் என்ட்ரி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் பையர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். ஓகேவா? பையர் ஃபைட் பண்ணிக்கிறான். அப்பர் சைடு வந்து இவ்வளோ பெரிய பையர் கேண்டில் செல்லர் வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைட் பண்ணாத ஒரு செல்லர் இங்கே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஆனால் இங்கே இருக்கிற பையரோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ண முடியல. இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே ஹிடனாக இருக்கிற பையர் வந்து விசிபிளாக மாறுறான். விசிபிளாக நான் வந்து ஹை வால்யூமாக இருக்குன்னு வந்து காட்டுறான். இப்போது இந்த இடத்த வந்து விசிபிளாக மாறிட்டான் பையர். ஓகேவா? இப்போ அடுத்த கேண்டில் பாருங்கள். அடுத்த கேண்டில் என்ன இருக்குனாக்கா, இங்கே என்ட்ரியான ஒரு செல்லர் ஸோ ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுக்குறான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பையரோட ரூமில் ஒரு 90% வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 0 to 30% என்ட்ரி ஆகணுனாக்கா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறான். 30 to 100% என்ட்ரி ஆகணுனாக்கா வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுவான். 100% அபோவ் என்ட்ரி ஆனாக்கா வால்யூமே இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது ஒரு மெத்தடுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோசரம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 100, அதாவது 90% என்ட்ரி ஆகிறான். வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான சைன் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகேவா? இப்போ அதை விட்டுருங்க. இங்கே என்ட்ரியான ஒரு செல்லர் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக என்ட்ரியை கொடுக்குறான். அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே விசிபிளாக இருக்கிற பையர் வந்து என்ன பண்ணுறான்னா பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். ஓகேவா?
விசி பையர் வந்து பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். அகைன் அப்பர் சைடு வந்து செல்லர் வந்து என்ட்ரி, அகைன் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து செல்லர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். என்ட்ரி கொடுத்து இந்த பையரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, செல்லர் தான் வந்து இங்கே பையரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஸ்டில் வந்து அவனால் வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில் வந்து செல்லர் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஆனால் அவனால் வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த கேண்டிலில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதாவது இங்கே என்ட்ரி ஆன ஒரு செல்லர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு சொன்னேன். இந்த கேண்டிலில் வால்யூமை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், இந்த கேண்டிலில் வால்யூமை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஓகேங்களா, நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தெளிவாகவே. எப்படி ப்ரோ இதெல்லாம் கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கேண்டிலில் பாருங்கள், இங்கே பையர் கேண்டில் வந்துருக்குன்னா இந்த கேண்டிலில் என்ன மாரி ஃபைட் நடந்திருக்கும் அப்படின்னு நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நான் அப்படி தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுது. இப்போ வந்து பாருங்கள், திரும்பவும் வந்து விசிபிளாக நான் வந்து ஹை வால்யூமாக இருக்கேன்னு தான் பையர் வந்து ஷோ பண்ணுறான். ஓகே, இங்கேயும் ஹை வால்யூமாக இருக்கான், இங்கேயும் ஹை வால்யூமாக இருக்கான். பையர் வந்து நான் ஹை வால்யூமாக விசிபிளாக ஹை வால்யூமாக இருக்குன்னு ஷோ பண்ணுறான். அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி ஆன ஒரு செல்லர் இங்கே என்ட்ரியை கொடுக்குறான். ஓகேவா, இங்கே என்ட்ரி ஆன செல்லர் இங்கே என்ட்ரியை கொடுக்குறான். அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்குமே ஹை வால்யூமாக இருந்த பையர், விசிபிளாக ஹை வால்யூமாக இருந்த பையர் என்ன பண்ணுறான்னா, ஸோ இங்கேருந்து பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற செல்லரோட என்ட்ரியை பிரேக் பண்ணி பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். இங்கேயும் பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான், பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். ஸோ சைக்காலஜி படி பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலில் ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கேண்டிலில் பையர் தான், இதுலேருந்து இது வரைக்குமே பையர் தான் ஹை வால்யூமாக இருக்கான். ஆனால் வால்யூம் பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்து செல்லர் வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல நான் சொன்னால் ஓனாக வந்து பையர் அவனோட வால்யூமே இழந்துட்டான், அதனால தான் இங்கே செல்லர் வந்தான்னு சொல்லிட்டு நான் ஒரு செல் ட்ரேட் வந்து போயிருக்கேன். ஓகேங்களா, திரும்ப சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்த வந்து வால்யூமே செல்லர் வந்து இங்கே வால்யூமை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியல. ஏன்னா விசிபிளாக வந்து பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரான். ஓகேவா, இப்படி வஞ்சிடுறேன். விசிபிளாக வந்து பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே வரான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ட்ரி ஆன ஒரு செல்லர் அகைன் இந்த சைடு என்ட்ரி பண்ணுறான். செல்லர் வந்து என்ட்ரி பண்ணுறான். அகைன் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குமே கிட்டனா ஹை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ விசிபிளாக இருக்கிற ஹை வால்யூம் பையர் என்ன பண்ணுறான்னா பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செல்லரோட ஏரியாவை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கிறான். ஆனால் இது வரைக்குமே வந்து ஹை வால்யூமாக அந்த பையர், ஸோ இங்கே இது வரைக்குமே ஹை வால்யூமாக அந்த பையர் வந்து இப்போ அவனோட ஓன் வால்யூமை இழக்கிறான். அதனால தான் இங்கே வந்து செல்லர் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு செல் ட்ரேடு போனேன், அது வந்து எனக்கு வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த செல் ட்ரேடு போனேன், எனக்கு வந்து வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நான் ஒரு செல் ட்ரேட் வந்து போயிருப்பேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு செல் ட்ரேட் வந்து போனேன் தப்பாக அனலைஸ் பண்ணி. ஓகேவா, தப்பாக அனலைஸ் பண்ணி எதாவதுனாக்கா இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ இங்கேயும் வந்து அப்பர் சைடு ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி பாடி டிக்ரீஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நான் வந்து எடுத்துகிட்டு ட்ரேட் போனேன். எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அதுக்கான ஸ்டோரி என்னன்னு நான் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஓகேவா, இப்போது இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்கேன், அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு கோட்டெக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த ட்ரேடுக்கான வின்னிங் ரிசல்ட் ரேஷியோ வந்து நீங்களே அந்த ட்ரேடுக்கான ரிசல்ட்டு என்னென்னு இப்போ பார்ப்பீங்க. இதுதான் அந்த ட்ரேட். ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரேடை வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு செல் ட்ரேடு எடுத்திருக்கேன். அந்த ட்ரேடுக்கான ரீசன் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். மேலே பாருங்கள், செல் ட்ரேடு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து முடிய போகுது. முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வந்து ஏன் இந்த இடத்துல நான் செல் ட்ரேட் எடுத்தேன்னு
நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி கேப் இருக்கும், அகெயின் கேப் இருக்கும், அகெயின் கேப் இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து 100% ஷோ ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ லாஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அப்படி லாஸ் ஆச்சுன்னா லாஸ் அக்செப்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோசரம் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ட்ரேட் வந்து வின் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் வந்து இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்திருப்பேன், இங்கே இருக்குது இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஏன் ட்ரேட் எடுத்துன்னு உங்களுக்கு அதுக்கான சொன்னீங்க. செல் ட்ரேட் எடுத்திருப்பேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸாக. நான் எனக்கு ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. எனக்கு இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் எடுக்குது. இன்டியூஸ்மெண்ட்டு சொல்லலாம், ஸ்விங் ஹைன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற ஸ்விங் ஹையை வந்து மார்க்கெட் வந்து எடுக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையக்கு வந்து மார்க்கெட் எடுக்குது. அதாவது ஹையர் லோ வந்து மார்க்கெட் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஹையர் ஹை மார்க்கெட் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து கேப்பு கிரியேட் பண்ணுறான்னா பையர் வந்து ஸ்ட்ராங் தானே. ஏன் அவனோட மேலே போக முடியல? மிட்டிகேஷன் பண்ணி ஏன் அவனால் மேலே போக முடியல? அதுக்கப்புறம் எனக்கு இங்கே செல்லரோட கேப் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இங்கே வந்து செல்லரோட கேப் கிரியேட் ஆகுது. நான் இங்கே வந்து டேரெக்டாக ஒரு செல் ட்ரேட் வந்து போயிருப்பேன். ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் இந்த செல்லருக்கு வந்து மிட்டிகேஷன் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் வச்சு க்ளோஸ் வச்சுருக்கான். ரிஜெக்ஷன் வச்சு க்ளோஸ் வச்சேனாக்கா மேக்ஸிமம் வந்து ஒரு பையர் கேண்டில் வர சான்ஸ் வந்து அதிகம். அதனால் நான் வந்து வெயிட் பண்ணேன். இந்த ட்ராப் கேண்டில், அதாவது இங்கே இருக்கிற இந்த கிரீன் கலர் ட்ராப் கேண்டிலுக்கோசரம் நான் வெயிட் பண்ணேன். இந்த கேண்டில் செல் போனேன், அது வந்து வின் ஆயிடுச்சு. அதேமாரி இன்னொரு அனதர் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஒரு கேப்பா, அகைன் இது ஒரு கேப்பா, அகைன் பார்த்தீங்கன்னா இதுவுமே எனக்கு ஒரு கேப் தான். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து BAG ப்ளஸ் CFEG. இந்த கேப் மார்க்கெட்டில் மோஸ்ட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா பவர்ஃபுல் செல்லர் தான் வருவோம். இது வந்து டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல்லர் வருவோம், அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பையர் வருவோம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நான் ஒரு செல் ட்ரேட் எடுத்தேன். எனக்கு அது வந்து வின் ஆயிடுச்சு. வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒரு கேண்டிலுக்கு மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? இந்த ஒரு கேண்டில் மட்டும் ட்ரேட் எடுக்கணும். இன்னொரு வாட்டி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணி இப்படி க்ளோஸ் வச்சுன்னா அனதர் ஒரு கேண்டில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த கேண்டில் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே நீங்கள் மார்க்கெட்டில் எதிர்பார்த்து உட்காந்து நீ ட்ரேட் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 9-10 ட்ரேடுமே வின் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி எதிர்பார்த்தீங்கன்னா 10க்கு 8லேருந்து 9 ட்ரேட் வின் ஆகும். நமக்கு 70 to 80% அக்யூரேசி இருந்தாலே நம்ம மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம CWRE கான்செப்ட்டுக்குள்ளே வருவோம். நான் இந்த இடத்த என்ன எடுத்துக்கிட்டேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்னாக்கா, நான் SMC படி சொல்லிட்டேன். இப்போ CWRE படி பார்த்தீங்கன்னா சார் தான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டி டு பார்ட்டி சேஞ்ச் ஆகுது இந்த இடத்த. ஓகேவா? இது வேறு வந்து தொலை தரமாட்ட வெளிப்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி டு பார்ட்டி வந்து இந்த பார்ட்டி டு பார்ட்டி வந்து சேஞ்ச் ஆகுது இந்த இடத்த நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இது வந்து நான் செல்லர் வால்யூமாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்த நான் வந்து செல்லர் வால்யூமாக எடுத்துக்கிறேன். இதுக்கான ரீசன் சொல்ல போனால் பெருசாக போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கிட்டனா வந்து பையர் வந்து கிட்டனா ஹை வால்யூமாக இருக்கான். இந்த ஹை வால்யூம் பையரை வந்து செல்லர் வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். ஸோ பாடி டிக்ரீஸ் பண்ணுறான், கிட்டனா இருக்கிற பையரோட வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறான். அதனால தான் செல்லர். ஓகேங்களா? அது சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அது நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கேண்டில் எடுத்துக்கிறேன். இந்த கேண்டிலில் வந்து இந்த கேண்டில் செல்லர் வால்யூம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக பையர் வந்து ஃபைட் பண்ணுறான். ஓகேங்களா? சின்னதாக பையர் ஃபைட் பண்ணுறான். செல்லர் வந்து பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பையரோட என்ட்ரி பாயிண்ட் பிரேக் பண்ணி செல்லர் வந்து பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். அகெயின் பார்த்தீங்கன்னா லோவர் சைடு வந்து சின்னதாக வந்து பையர் வந்து ஃபைட் கொடுக்குறான். ஓகேங்களா? சின்னதாக பையர் வந்து ஃபைட் கொடுக்குறான். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்குமே வந்து செல்லர் வந்து ஸ்ட்ராங். ஸோ செல்லர் வந்து பாடி பெருசு பண்ணிட்டான், அவனோட ஓன் வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அதனால தான் செல்லர் கேண்டி. ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஓன் வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக விட
ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில் இந்த இடத்துல பெரிய கேண்டில் பில்ட் பண்ணிட்டான். ஸோ இங்கே என்ட்ரி ஆன மாரி இங்கே வந்து பையர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஓகேங்களா? இது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இங்கே வந்து ஹை வால்யூமாக இருக்கான். இந்த இடத்துல ஹை வால்யூமாக இருக்கான் செல்லரு. இப்போ என்ன நடக்குதுன்னா பாடியை வந்து பெருசு பண்ணிட்டான். இந்த பாடிக்கான வால்யூம் வந்து இது கிடையாது. அவன் வந்து ஓன் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்த வந்து ஸோ பையர் வந்து லோவர் சைடு ஃபைட் பண்ணுறான். இந்த சைடு பையர் வந்து லோவர் சைடு வந்து ஃபைட் பண்ணுறான். ஓகேங்களா? நான் என்ன பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செல்லர் பாடி விட இங்கே வந்து செல்லர் வந்து பாடியை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ இங்கே இருக்கிற செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். இப்போ வந்து அவனோட ஓன் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிக்கிறான். ஸோ இங்கே என்ட்ரியான ஒரு பையர் தான் வந்து செல்லரோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல வந்து அவனோட ஓன் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டான். அதனால தான் இங்கே வந்து பையர் கேண்டில் வந்திருக்கு. அதனால தான் இங்கே வந்து பையர் கேண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? என்னோடய கன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு இங்கே ஒரு கேப் இருக்குதுன்னு சொன்னேன்னா, இப்போது ஓனாக வால்யூமை வந்து செல்லர் வந்து இழந்துட்டான். செல்லர் வந்து வால்யூமை இழந்துட்டான். இப்போ என்ன நடக்குதுனாக்கா ஃப்ரெஷ்ஷாக வந்து செல்லர் வந்து ஃபைட் பண்ணுறான். ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக செல்லர் ஃபைட் பண்ணுறான். இவ்வளோ லோவர் சைடு வந்து என்ட்ரி கிடையாது பார்த்துக்குங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து லோவர் சைடு வந்து இங்கே வந்து பையரோட ஏரியாவில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால செல்லர் வந்து அலோவ் பண்ண விடலை இந்த கேண்டில். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லோவர் சைட்லேருந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால என்ன பண்ணுறான், செல்லர் அலோவ் பண்ண விடலை. ஓகேங்களா? பையர் என்ன பண்ணுறான், இவ்வளோ பெரிய பாடி வந்து பில்ட் பண்ணுறான். இந்த இடத்த ஓனாக வால்யூமை இழந்துட்டான். ஓகேங்களா? இந்த இடத்த ஓனாக வால்யூமை இழந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபைட் பண்ணுறான். ஸோ பையர் வந்து பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். இந்த பாடியை வந்து அப்பர் சைடு செல்லர் என்ட்ரி பண்ணி பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஸோ இங்கே இருக்கிற வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறான். ஓகே, இந்த இடத்துல வந்து ஓனாக வால்யூம் இழந்துட்டான். ஸோ இது வரைக்குமே வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண இதுக்குள்ளே, அதாவது இங்கே வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணுற மெத்தட் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பையர் செல்லர் வந்து ஃபைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பையரும் செல்லரும் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த கேண்டிலில் பையரும் ஸ்ட்ராங்கு செல்லரும் ஸ்ட்ராங் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த கேண்டில் பையரும் ஸ்ட்ராங்கு செல்லர் ஸ்ட்ராங். எப்படி ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா அது உங்களுக்கே புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் சைடு வந்து ஃபைட் பண்ணியிருந்தானாக்கா அவன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நான் ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஆனால் லோவர் சைடு வந்து ஃபைட்டு கிடையாது. அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ பெரிய பாடி பில்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 50% வந்து செல்லர் ஃபைட் பண்ணியிருக்கான், 50% வந்து பையர் ஃபைட் பண்ணியிருக்கான். இந்த சைக்காலஜி படி நீங்கள் நோட் பண்ணிங்கனாக்கா பையர் இப்படி இருக்கான், செல்லர் இப்படி இருக்கான். சைக்கிள் போய் இதுலேருந்து இது வரைக்கும் பையர் ஸ்ட்ராங், இதுலேருந்து இது வரைக்கும் செல்லர் ஸ்ட்ராங். இந்த இடத்துல நீங்கள் யாருன்னு எடுத்துப்பீங்க? CWR வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. இந்த கேண்டில் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. நான் என்ன பண்ணேனாக்கா எனக்கு ஆல்ரெடி வந்து SMC தெரியுன்றதுக்காக SMC தெரியுதோசரம் நான் இந்த இடத்தையும் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு CFEG இருக்குது, ஒரு BAG இருக்குது, ஒரு CFEG இருக்குது. இங்கே இருக்கிற FEG வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ IFEG இந்த இது பார்த்திங்கன்னா IFEG இதெல்லாம் சொல்லப்போனால் இங்கே வந்து FEG இருக்குது. இங்கே FEG வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். பிரேக் அவுட் பண்ணால் IFEG வரும். IFEG வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கொடுக்குறான். ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க முடியல. அகெயின் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் FEG வந்து கிரியேட் ஆகுது. டேரெக்டாக ஒரு செல் ட்ரேட் எடுத்தேன். அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? என்னோடய எஃபோர்ட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் லேர்ன் பண்ண விஷயத்த வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி போய் நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து பெய்டு கிளாஸ் வீடியோ. நான் வந்து பணம் கட்டி படித்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நான் என்னோடய நாலேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறதால வந்து எனக்கு வந்து ஒரு 10 பைசா புண்ணியம் கிடையாது. ஓகேங்களா? யூடியூப்லேருந்து எந்த ஒரு வருமானமும் வரப்போகிறது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேனாக்கா ஒரு 4 பேர் வந்து ஏர்ன் பண்ணால் எனக்கு சந்தோஷம். ஓகேங்களா? யூடியூப்பில் வந்து என்னக்கா இப்போயும் வந்து நிறைய வியூஸ் போய் அப்படி போய்ட்டு இதெல்லாம் சம்பளம்லாம் வராது. ஸோ நான் வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு இந்த பைனியர் ஆப்ஷன் வந்து லேர்ன் பண்ணேன். ஓகேங்களா? நிறைய லாஸ் பண்ணி பைனியர் ஆப்ஷன் லேர்ன் பண்ணேன். ஸோ அடிக்கடிக்கு லாஸ் ஆகும். அந்த லாஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு இப்போ வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஓகேங்களா? நீங்கள் வந்து லாஸ் பண்ணக்கூடாதுன்றத ஒரு விஷயத்துக்காக தான் நான் லேர்ன் பண்ண விஷயத்த உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி வந்து யூடியூப்பில் வந்து பணம் வரும் அது வரும்ன்ற ஒரு விஷயத்துக்கோசரம் இல்லை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.